வணக்கம் மக்களே, இன்றைக்கு புதிய காணொலியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு கனவா கறி வைக்க போகிறோம். எப்படி வைக்க போகிறோம்ட்டு பார்ப்போம், வாங்குவோம். நாங்கள் இப்போ கணவாயை சின்ன சின்ன துண்டாக வட்டி வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி. அடுத்தது நாங்கள் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தேசிக்காய், வெந்தயம், பெருஞ்சீரகம், நச்சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். இனி சமைக்க துவங்குவோம். நாங்கள் உள்ளியும் எடுத்து வச்சுருக்கிறோம். பாலும் எடுத்து வச்சுருக்கிறோம். பையனில் உப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். சட்டி வச்சுட்டு நாங்கள் எண்ணெயை விடுறோம். அளவான எண்ணெய் வச்சு நாங்கள் இப்போ பெருஞ்சீரகம் போட போகிறோம். ஒரு கரண்டி வெந்தயம், ஒரு கரண்டி சீரகம், ஒரு கரண்டி போட்டு வதக்குவோம். வாங்கி வருது. நாங்கள் இப்போ வெங்காயம் போட போகிறோம். சின்ன வட்டி வச்சுட்ட வெங்காயம். அதோட நாங்கள் கருவேப்பிலை போடுறோம். பதம் கேட்டு வெங்காயம் பதங்கி வந்துட்டுது. நாங்கள் வட்டி வச்ச கணவாயை போட போகிறோம். பாருங்க, மிளகாய் போடுறோம். அளவான உப்பு போடுறோம். இதை கேட்ட உப்பு. நாங்கள் அவை மட்டும் மூடி வைக்க போகிறோம். கனவை வெந்துட்டுது. நன்றி. நாங்கள் இடியாப்பம் கனவா வாங்கிட்டுது. நாங்கள் அழகாக தூளாக போடுவோம். நாங்கள் கரைத்தூள் வைக்கிறதுலாம் கரைத்தூள் தான் போட போகிறோம். கரைத்தூள் உரைப்பு வைத்த மாதிரி போடுங்க.
கறியை அமைச்சிட்டு நாங்கள் பால் விடுறோம். பாலை விட்டு கொதிக்க விடுவோம். பாருங்கள், நாங்கள் இதுக்குள்ள இஞ்சி மிளகு, நாங்கள் இதுக்குள்ள சீரகம், உள்ளி, மிளகு மூணும் சேர்த்து இடித்து வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் கறிக்கு போட போகிறோம். இடித்து வச்சதை நாங்கள் கறிக்கு போடுறோம். நாங்கள் கருவேப்பிலையும் போடுறதோட ஒரு 2 நிமிஷம் விடுவோம். கறி அந்த மாதிரி ரெடி ஆகிட்டுது. நாங்களும் இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். கறி நிப்பாட்டி போட்டான் தனி இறக்குவோம். நாங்களும் கறி இறக்கி போட்டோம். இப்போ தேய்க்காய் அப்படி விட போகிறோம். லெமன், தேய்க்காய் அப்படி விட போகிறோம். ஃபைனல் விட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி கனவா கறி ரெடி. இன்றைய கனவா கடியை பாருங்கோ, சும்மா சூப்பராக வந்திருக்கு. நல்ல மெத்தட் இருக்குது. அடுத்த காணொளியில் உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.